வணக்கம் நண்பர்களே. சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரங்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் மாலினி, வயது 32, ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிங்க. ஜாதி உடையார் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஷன் டிசைனிங் ஒர்க் செய்துட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி திருப்பத்தூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே ப்ரைவேட் கம்பெனியில் தாங்க ஒர்க் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 20,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாத நல்ல குணமுள்ளவராக இருந்தால் போதுமானது. கூட்டு குடும்பமாக இருந்தால் இன்னும் சிறப்பானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தால் குறைந்தளவு படிப்பு இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. தன்னை அன்புடனும் மக்களுடனும் பார்த்து கொள்கிற புரிந்து கொள்கிற அன்பான மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் மிதிலா, வயது 31, ராசின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிங்க. ஜாதி வன்னியர் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஎட் முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக பிஸ்னஸ் செய்துட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி தலைவாசலில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. உடன் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா 2 அக்கா 2 அண்ணாங்க. அவங்க 4 பேருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே கூலி தொழில் தாங்க செய்துட்டு வராங்க. ஓரளவு வசதியுள்ள குடும்பம் கூட. இவங்களுடைய பெற்றோர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு 5 சவரன் நகை மட்டும்தாங்க போட முடியும். தன்னால் முடிந்த அளவு மருமகனுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மகளை அன்புடனும் மக்களுடனும் பார்த்து கொள்கிற புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய மணமகன் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இவங்களுடைய பெயர் பார்த்திங்க அப்படின்னா சங்கவிங்க, வயது 29, ராசின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிங்க. ஜாதி போயர் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு குறைந்த படிப்பு தாங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கைத்தறி செய்துட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க. முகவரி வாணியம்பாடியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு 5 ஏக்கர் நிலமும் இருக்குங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா யாரும் கிடையாதுங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா அப்பா மட்டும்தாங்க இருக்காங்க. அம்மா இவங்களுக்கு சிறு வயதாக இருக்கும்போதே இறந்துட்டாங்க. இவங்களுக்கு ஒரே பெண்ணுங்கிறதுனால வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொந்தத்திலேயே திருமணம் செய்து வைத்தாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா வசதியை காரணம் காட்டி அவங்க இவங்களை டிவோர்ஸ் செய்துட்டாங்க. இப்போ இவங்க தனிமையில் தாங்க வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுடைய பெற்றோர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைத்து பார்க்கணும் அப்படிங்கிறது நல்லபடியாக வாழணுங்கிறதுக்காகவும் மறுமணம் செய்து வைக்க முடிவு செஞ்சுருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு ஜாதி தடையில்லை, வயது வரம்பு தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு அழகு வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய மருமகனுக்கு 2 ஏக்கர் நிலத்தை எழுதி வைப்பதாகவும் தன்னால் முடிந்த அளவு அனைத்து வசதிகளும் செய்து தருவதாகவும் சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.